இந்த வீடியோவை பாருங்களேன். தன்னிடத்தில் உள்ள குட்டிகளை எடுத்துட்டு போறாங்கன்ற விஷயமே தெரியாம இந்த முயல் அந்த கேரட்டோடைய ருசியில மதிமயங்கி போயிடுச்சு. இப்படித்தான் சாத்தான் நம்மள நிறைய விஷயங்களை திசை திருப்பி நம்மிடத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறான். அது தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு வரோம். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை நம்ம விழித்திராவிட்டால், அதாவது நம்ம கவனமா இல்லைன்னா, இப்படித்தான் சாத்தான் நம்மளையும் ஏமாத்தி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். எப்பொழுதும் விழிப்பா இருந்து, அதாவது கவனமா இருந்து ஜெபிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்பதான் நம்முடைய பிள்ளைகள், நம்ம குடும்பம், நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் சாத்தான் பறித்து கொள்ள முடியாது. இல்லனா இது இப்படி ஆயிடுச்சே, அது அப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்.